ஜெய் ஸ்ரீராம். நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா 2026க்கான ராசி பலன்கள் இது எல்லாருமே நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க, நிறைய பார்த்து சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. நம்ம சேனலை ஏன் பார்க்கணும்? இது ஒரு காரணம் இருக்கா இல்லையா? இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு. ஒருவருடைய ஜாதகத்தில் வெற்றி குறிப்புகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இதை செஞ்சால் டெவலப் ஆவேன் இன்னொன்று பாருங்கள், நிறைய பேர் யோகி அவயோகிங்கிற விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இது விஷயங்கள். அடுத்தது, ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர், ஒரே வயதுடையவர்கள் நிறைய பேர், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது, இவர்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது. நம்ம 2026 எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறோம். அந்த வருஷம் முடியும் போது என்னத்த ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சிலர் அந்த வெற்றி குறிப்புகளை கேட்டு வளர்ச்சி அடைவார்கள், சிலர் வெற்றி குறிப்புகளை கேட்காமல் அவர்களுடைய வாழ்க்கையில் பின்தங்கி போவாங்க. அதுக்கான ஒரு அருமையான வியூவர்ஷிப் தான் இப்போ நம்ம 2026 நால்வர் சென்று வந்த திருத்தலங்கள், வெற்றி பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள் பற்றிய ஒரு அற்புதமான இந்த நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் இது கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் வரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வருஷம் முதல் முறையாக நம்ம நெக்ஸ்ட் ஜெனில் நான் பண்ணுறேன். 2026 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேச ராசிக்காரங்களுடைய குணங்கள், தர்மவான்கள், நல்லது செய்யணும்னு நினைக்கிற 4 பேரை கூப்பிட்டா அதில் 3 பேர் மேசராசிக்காரங்க இருப்பாங்க. இது உங்களுடைய குணம், இயற்கையான குணம். உங்களுடைய புலம்பல் என்ன தெரியுமா? நான் நல்லது தான் செய்கிறேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது? மேசராசிக்காரர்கள் என் வாழ்க்கையில் ஒரு தர்மம் செய்யாத ஒரு நாளை கழிப்பதில்லை. சாப்பிடும்போது பாதி கொடுத்துட்டு சாப்பிட்ற ஒரு நல்ல ராசி தான் மேசராசி. நீங்கள் சாப்பிடும்போது போங்க, பாப்பா உட்காருப்பா, ஆளுக்கு கொஞ்சம் போடப்பா, தட்டடப்பா, அந்த டிஃபன் பாக்ஸ் மூடியில் கொடுக்கக்கூடிய அற்புதமான குணம் படைத்தவர்கள். சரி, ரைட், உங்கள் குணம் இது உண்மை. இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, வளர்ச்சி நல்லாயிருக்கும். முதல் பாயிண்ட், வளர்ச்சிங்கிறதுக்கு மீனிங் என்ன? எக்கனாமிக் தான். நிறைய பேர் இப்போ புதுசாக ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, தெரியுமா? அது புதுசாக ஒரு பழமொழி. அது என்னன்னு கேட்டால், பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் இப்போ வந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு பணம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வருடத்தின் பிறப்பில் நல்லாயிருக்கும். நீங்கள் போக வேண்டிய கோயில் திருவேதிக்குடின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில். திருவேதிக்குடியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞான சம்பந்தர் பாடல் பெற்ற திருத்தலம். இந்த கோயிலுக்கு நாங்கள் ஏன் போகணும்? அதுக்கு ஒரு காரணம் வேணுமா இல்லையா? திருவேதிக்குடியில் என்ன இது இருக்குது? பொருளாதார முன்னேற்றம், ஒரு மனிதன் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் வருவதற்கு திருவேதிக்குடி ஞானசம்பந்தர் இருந்த குடி. வேதங்களும் பிரம்மாவும் வணங்கிய திருத்தலங்க. நீங்கள் வேறு யாரும் இல்லை, நம்ம தலையெழுத்து எழுதுகிறாங்கல்ல பிரம்மா, அந்த பிரம்மா எழுதின திருத்தலம், பிரம்மா வழிபட்ட திருத்தலம். நம்ம ஹெட்மாஸ்டரே படித்த ஸ்கூல், ஹெட்மாஸ்டர் அந்த ஸ்கூலில் தான் சார் படித்தாருன்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த அளவுக்கு பிரம்மா வழிபட்ட தலம், வேதங்களே வழிபட்ட தலம். அதனால தான் அதுக்கு பேர் திருவேதிக்குடின்னு பேர். இந்த திருத்தலத்துக்கு போய் 2 விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ். திருமண தடை. சார், நிறைய பேர் சொல்கிற டைலாக் சொல்கிறேன், நிறைய வருது சார், ஆனால் ஒன்றும் கிளிக் ஆக மாட்டேங்குது சார். அது 2லேயுமே சொல்லலாம். ஒன்று திருமண விஷயம், இன்னொன்று எக்கனாமிக்கல். நிறைய ஆஃபர்ஸ் வருது, பட் எதுவுமே சைனப் ஆகலை, லாகின் ஆக மாட்டேங்குது, அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 தடையும் நிவர்த்தி ஆகணும்னா நீங்கள் அங்கே போய்ட்டு வாங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு, வாழ்வியல் பரிகாரங்கள். மேசராசிக்காரங்க அன்னதானம் நல்லா பண்ணுவீங்க, ஆனால் பக்தி மார்க்கத்தில் நிறைய கோவில்கள் அன்னதானம் நடக்கும். அங்கே இந்த இலை எடுக்கிற பரிகாரம் இருக்குது பார்த்தீங்களா? இது என்னமோ சாதாரணமாக நினைக்கிறீங்க. கண்டிப்பாக பாருங்கள், 2026 ஐயப்பன் கோயில் ஃபங்க்ஷனு, முருகர் கோயில் ஃபங்க்ஷன்லாம் நிறைய பேர் அன்னதானம் போடுவாங்க. அன்னதானம் நடக்கும் இடத்தில் இலை எடுக்கும் பரிகாரத்தை செய்து பாருங்கள். இந்த வாழ்வியல் பரிகாரம் உங்களை மாபெரும் வெற்றியாளனாக மாற்றும். இது நீங்கள் 2026 செய்யுங்க. அப்புறம் திருமண தடையும் நிவர்த்தி ஆயிடுச்சு, எக்கனாமிக்கலும் சரியாக போச்சு, மனசில் இருந்த பிரச்சனையும் சரியாயிடுச்சு, ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லை. மேஷம் 2026 மிகச் சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் எளிமையான பரிகாரங்கள். இந்த 12 மாதத்தில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியாதா? 2 மாதத்தில் போயிட்டு வர முடியாதா? ரொம்ப செலவு கம்மியாக இருக்கிற கோயில். அதிகபட்சம் இந்த கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை முடிஞ்சால் ஒரு தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டு வாங்க. நிஜமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும். இதுவரை 3 பரிகாரங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலுக்கு நீங்கள் போகலை. வாழ்வியல் பரிகாரம், கோவில் திருத்தலம்,
இயற்கையான வழிமுறையில் ஏற்படக்கூடிய விமோச்சனங்கள் இதெல்லாம் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த 2026 நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் வருவதற்கு வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். யாராக இருந்தாலும் தாராளமாக கீழே ஸ்க்ரோலில் போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் நல்ல ஒரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம், வாழ்த்துக்கள்.